உட்காந்துக்கலாமா? எல்லாருக்கும் நமஸ்காரம். பஞ்சரத்ன கீர்த்தனம் தியாகராஜ சுவாமி. இது வந்து சும்மா நேற்றுக்கு இன்னைக்கு வந்த கீர்த்தனங்கள் இல்லை. 115 வருஷமா திருவிழாவில் மகுட பஞ்சமி அன்னைக்கு பாட ஆரம்பிச்சு இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் பாடுறா. அத்தனை பேர் எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கா வந்து பாடுறா. இது பாடுறதே ஒரு பெரிய பாக்கியம். எவ்வளவோ கீர்த்தனங்கள் படிச்சுட்டோம். என்ன இந்த பஞ்சரத்னத்தை பாடம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது அழைக்குடி ராமானுஜர், மகாராஜபுரம் விஸ்வநாதையர், அவ பேரெல்லாம் சொல்றதுக்கே புண்ணியம் பண்ணலாம். அப்பேற்பட்டவான்னா இது திருவிழாத்தில் பாடி அவர் தெருவில் முஞ்சி ஒருத்தி எடுத்துன்னு வந்து அரியக்குடி ராமானுஜர் நான் பார்த்துருக்கேன். That was in the year 1965 when I was 21. அவர் 75 வயசு இருக்கும். அப்படி அவன் வந்து பாடுறது ரொம்ப தைரியம், ரொம்ப தைரியம் இருக்கு, கொஞ்சம் ஃபேஷனபிளா இருக்கு. அவ்வளவுதானே தவிர அந்த காலத்து அந்த தைரியம் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த பஞ்சரத்ன கீர்த்தனம் வந்து இது சர்வவியாதி நிவாரணம். இது சர்வவியாதி நிவாரணம் அப்படின்னா 5 கீர்த்தனத்துக்கு மியூசிக்கலி 5 டிஃப்ரெண்ட் அப்ரோச். லைக் ஜகதானந்த காரகம் நாட்டை, அது வந்து இட்ஸ் டோட்டலி ஹையர் ஆக்டேவ் கிருதி. குருவுகளை வந்து அத்தனை பேஸ் இருக்கு. சாதிஞ்சனை வந்து மத்தியம கிருதி. வராளி வந்து சௌககாலம். இந்த சௌககாலம் பாடுறதுக்கு நம்ம பிரெத் கண்ட்ரோல் எவ்வளவு இருக்கணுங்கிறது பாடி பார்த்தா தெரியும். அது எந்த ஒரு சமர்ப்பணம். ஸோ 5 கீர்த்தனமும் 5 விதம். ஸோ இதை வந்து அவர் தெய்வத்தோடு அதனால தான் இதை ஏற்படுத்த முடியுது. இந்த காலனியில நான் வந்து 2020 வந்தேன். வந்துட்டு அப்போ வந்து கொரோனா கோவிட் பீரியட் என்னமோ வழியில வந்து எனக்கு பஞ்சரத்னம் சொல்லித்தரலாமா எனக்கு மனசுல படுறது அப்படின்ற உடனே நான் வாய உடனே 20 பேர் வந்து சேர்ந்துட்டேன். கத்துக்கிறதுக்கு அத்தனை சில பேருக்கு சங்கீதத்தை பத்தி கூட ரொம்ப தெரியாது. ஸோ பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு இந்த 5 கீர்த்தனத்தையும் 1.5 வருஷத்துல முடிச்சுட்டேன்னா இது நிச்சயமா என் கைகளில் இல்லை. இது சுவாமியுடைய அருள், சுவாமியுடைய அருள், தியாகராஜ சுவாமியோட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய அருள். அதுதான் நடக்கிறது. இந்த ஆசியான இந்த பஞ்சரத்னம் எத்தனையோ நடக்கிறது, விஷயங்கள் நடக்கிறது, ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது, கோகுலாஷ்டமி நடக்கிறது, எல்லாமே நடக்குது. இந்த பஞ்சரத்னம்ங்கிறது ரொம்பவே இது இன்னைக்கு இதை கோவில் மாதிரி நினைக்கணும். இத்தனை பேர் வந்து கேட்கிறேன். எல்லாரும் இந்த பாடுறவர்களுக்கும் சொல்லிச்சோம், கேட்கிறவர்களுக்கும் சொல்லிச்சோம். நடுவில் எழுந்து போகாத 5 கீர்த்தனைகள் இருக்கணும். கூட்டம் கேட்கிற 5ஐயும் கேட்டா புண்ணியம். தேங்க்யூ.
சரி ஓகே. இல்லைண்ணா Good evening, everybody. I welcome you all on behalf of Subham Viviana Bhakta Samajam. இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமான நாள் நமக்கு. இன்னைக்கு மகுள பஞ்சமி இன்னைக்கு and added to that நம்ம சரிகை மேம் இங்க வந்து இன்னைக்கு பாட இருக்காங்க, வித் குரூப்ஸோட சேர்ந்து பாட இருக்காங்க. and we welcome சரிகை மேம் to this dais. and Mrs. Sarayu Srinivasan hails from Mumbai, and she is a praying disciple of Sangeeta Atana Kala Medai. Alamelu Mani, our praying disciple avanga, and she has conducted a lot of concerts, so many programs, both in abroad as well as in India. நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. and அவங்க ஏஷியானாக்கு வந்தது நம்ம பேர் செஞ்ச ஒரு பெரிய பாக்கியம் உண்மையிலே. and அவங்களோட மெயின் ஆப்ஜெக்ட் அண்ட் கான்செப்ட் என்னன்னா